காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஒன் டச் முறை சிகிச்சை சேவை மையம் 2 ஆண்டுகளாக செயலிழந்து காணப்படுவதாக பொதுமக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். பிறப்பு முதல் 18 வயது வரையிலானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் டிஐஇசி சேவை மையம் சுமார் 1,14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 2022ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. மருத்துவமனை வளாகத்தில் உள்ள இந்த சேவை மையம் செயலிழந்து காணப்படுவதால் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் முழுமையான சிகிச்சை பெற முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இங்கு போதுமான உபகரணங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறப்படுகிறது. மேலும் சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட ஊழியர்கள் யாரும் இல்லை என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தகுந்த முறையில் டிஐஇசி சேவை மையம் செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2022ஆம் ஆண்டு 114 லட்சம் மதிப்பில், அதாவது 1.25 கோடி மதிப்பிலான ஒன் டச் சிகிச்சை பிரிவு ஒன்று துவங்கப்பட்டது. அது தமிழக முதல்வர் மூலியமாக துவங்கப்பட்டு அது இதுவரைக்கும் பயன்பாட்டுக்கு வராத இருக்கிறது. அதில் செவிலியர்களோ அல்ல டாக்டர்ஸ்களோ பணியாளர்களோ யாரும் இன்னும் நியமிக்கப்படவில்லை, கருவிகளும் பொருத்தப்படவில்லை. ஆனால் வரக்கூடிய மக்களுக்கு இப்போ கால சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்பட்டு கோல்டு எஃபெக்ட் வருது, ட்ரை காஃப் இருக்குது, இருமல், தும்மல், இப்படி எல்லாத்துக்கும் அவசரப்பட்டு இருக்கும்போது இது என்னன்னாக்கா பிறந்த குழந்தைகள் முதற்கொண்டு 18 வயசு வரைக்கும் அந்த ஒரே இடத்துல சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அது துவங்கப்பட்டது. ஆனால் பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கிறதுல பயனில்லை. அது as soon as possible அது பயன்பாட்டுக்கு வரணும், அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும், எல்லாரும் பயனடையணும். பொதுமக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இதை முதல்ல நான் கேட்டு